Very good morning. பரந்த பசுமையான காட்டின் ஆழத்தில் சிலோ என்ற சிறிய நத்தை வசித்து வந்தது. வேகமாக நகரும் முயல்கள் மற்றும் படபடக்கும் பறவைகளைப் போலல்லாமல் சிலோ மிக மிக மெதுவாக நகர்ந்தார். மற்ற விலங்குகள் தன்னை கடந்து செல்வதை அடிக்கடி பார்த்து பெருமூச்சு விட்டார். நான் வேகமாக இருக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். நான் ஒருபோதும் இப்படி எங்கும் செல்ல முடியாது. ஒரு நாள் ஒரு பெரிய மலையின் உச்சியில் ஒரு அழகான தோட்டத்தை பற்றி சைலோ கேள்விப்பட்டார். அங்குள்ள பூக்கள் மிகவும் பிரகாசமானவை மற்றும் பழங்கள் மிகவும் இனிமையானவை. அனைத்து விலங்குகளும் அதை பற்றி பேசின. ஆனால் ஒரு சில மட்டுமே அங்கு இருந்திருக்கின்றன. நானும் தோட்டத்தை பார்க்க விரும்புகிறேன், சைலோ அறிவித்தார். முயல்கள் சிரித்தன. அது உங்களை என்றென்றும் அழைத்துச் செல்லும். அவர்கள் கிண்டல் செய்தனர். அணில்கள் தலையை ஆட்டின. நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினர். ஆனால் சிலோ கேட்கவில்லை. அவன் தனது பயணத்தை தொடங்கினான். மலையை நோக்கி அங்குலம் அங்குலம் நகர்ந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் சவால்களை எதிர்கொண்டான். ஏற விழுந்த கிளை கடக்க ஒரு குட்டை அல்லது வெப்பமான சூரியன் அவனை மெதுவாக்கியது. ஆனால் எதுவாக இருந்தாலும் சைலோ ஒருபோதும் நிறுத்தவில்லை. நாட்கள் வாரங்களாக மாறியது. ஆனால் அவன் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் அவனை பார்த்து சிரித்த முயல்களும் அணில்களும் தோட்டத்தை பற்றி ஏற்கனவே மறந்துவிட்டன. பின்னர் ஒரு காலை தங்க சூரியன் உதித்தபோது சைலோ தலையை உயர்த்தி மூச்சு திணறினான். அவன் அதைச் செய்தான். அவன் தோட்டத்தில் இருந்தான். காற்று இனிமையாக மணந்தது. வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள் சுற்றி நடனமாடின. அவன் தன் இலக்கை அடைந்து விட்டான். அனைத்தும் தானே. ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆமை அவனை பார்த்து சிரித்தது. பார் குட்டி, அவன் சொன்னான், நீ எவ்வளவு வேகமாக சென்றாலும் பரவாயில்லை. மெதுவான முன்னேற்றம் இன்னும் முன்னேற்றம்தான். சைலோ பெருமிதத்தால் பிரகாசித்தான். எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் முன்னேறுவதுதான் முக்கியம் என்பதை இப்போது அவன் அறிந்தான். ஒழுக்கம், மெதுவான முன்னேற்றம் இன்னும் முன்னேற்றம். Thank you and bye. Like, share and subscribe for more videos.